கவுண்டமணி செந்திலுடைய அந்த எவர்கிரீன் காமெடி, அதே போல பொன்னம்பலம் வில்லனாக கொஞ்ச நேரம் வில்லனாக வந்தாலும் அது ஒரு காமெடி கலந்த வில்லன். கமல் அந்த அதாவது கமலுடைய தோற்றம், இளம் வயது கமல் அத்தனை ஆண் பெண் அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கும், அவருடைய சுண்டி இழுக்கும் அவருடைய தோற்றம். அதே போல அதற்கு நேர் மாறாக இருந்த முதிய வயது இந்தியன் தாத்தா தோற்றம். இது இரண்டையும் அவர் வேறுபடுத்தி காட்டியிருந்த அற்புதமான நடிப்பு, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லரின் மகளா போன்ற அற்புதமான பாடல்கள், புதுமையான பாடல்கள், இதெல்லாம் இருந்த அந்த இந்தியனை பார்த்தவர்கள் இப்பொழுது இந்தியன் 2வை ஏன் புறக்கணித்தார்கள்? இந்தியன் 2 ஏன் பின்னடைவை சந்தித்தது? நமக்கு தெரிந்த பாணியில் பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். பேச்சுரிமை சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணத்தில். அரிதாக எப்பொழுதாவது சினிமா பற்றி பேசுவோம். இப்பொழுது இந்தியன் 2 பற்றி ஒரு சிறிய விமர்சனம். கடும் உழைப்பு, பல நூறு கோடிகளை கொட்டி எடுக்கப்பட்ட படம் பின்னடைவை சந்தித்திருக்கிற பொழுது அதை எடுத்தவர்கள், தயாரித்தவர்கள், டைரக்டர்கள், நடித்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு மனம் ஆதங்கமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் தவிடுபடியாகும் போது மனம் மிகவும் ஆதங்கப்படும். அடுத்த முயற்சிக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஆகவே இது என்ன நடந்தது என்று பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளிகள் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ பார்க்கலாம். அதாவது இந்தியன் படம் வந்த பொழுது இன்று சங்கருக்கு என்ன பெயர் தெரியுமா? அவரை ஜென்டில்மேன் சங்கர்னு சொல்றதில்ல. பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாலும் அவரை ஜென்டில்மேன் சங்கர்னு சொல்றதில்ல, முதல்வன் சங்கர்னு சொல்றதில்ல, இந்தியன் சங்கர்னு தான் சொல்றது. இந்தியாவிற்கு பிரம்மாண்டத்தை அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய இயக்குனர். இந்தியன் படத்தை அவ்வளவு அழகாக செதுக்கி எடுத்திருந்தார். அந்த இந்தியன் படத்தில் ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சி நீங்க அனுமானிக்கவே முடியாது. அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தவிடுபடியாயிரும். அதை அனுமானிக்கவே முடியாது. அதை நீங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உதாரணமா கவுண்டமணி செந்தில் காமெடி. செந்தில் உட்கார்ந்துருக்காரு, அவர் ஆபீசர். கவுண்டமணி அவர்கிட்ட போய் ரொம்ப பவ்யமாக ஆபீசர் அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசுவார். பேசிட்டு அந்த பணம் வைக்காமல் ஒரு நோட்டை இது பண்ணுவார். அவர் அதை பார்த்துட்டு கரெக்டாக தூக்கி கீழே போடுவார். அதெல்லாம் நடக்கும். ஆனால் செந்தில் குடிக்கிற காப்பியில் இவ்வளவு குண்டூசி அள்ளி போட்டுருவார். நாம் நினைப்போம் குண்டூசி, அந்த காபி குடிக்கையில் குண்டூசி போய் செந்தில் தொண்டையில் குத்திரும்னு தான் நம்முடைய கற்பனை, அடுத்த காட்சிக்கான கற்பனை ஒரு கெஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லை. உடனே ஒரு காந்தத்தை எடுத்து டக்குன்னு குண்டூசி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அமைதியாக அவர் காப்பியை குடிச்சிட்டு கவுண்டமணி அப்படி ஒரு பார்வை பார்ப்பார். அதெல்லாம் நம்ம யூகிக்க முடியாத காட்சி. அந்த காட்சியெல்லாம் நம்மளால் யூகிக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் அதை ஒரு டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருந்தார். அற்புதமாக அந்த காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து என்னங்கிறத நம்மளால் அனுமானிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்தியன் தாத்தா போலீஸ் தேடும், போலீஸ் உளவுத்துறை எல்லாமே தேடுவாங்க. அவரை எப்படியும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு குறிப்பாக மிக மிக இது பண்ணி தேடும் பொழுது அவர் வெள்ளை வேனில் தான் அவர் கொலை பண்ணிட்டு போகிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி இருக்குது. அப்படின்னு உடனே அந்த வெள்ளை வேனை எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி தேடுவாங்க. கம்ப்ளீட்டு போலீஸ் அங்கங்கே அதாவது பிளாக்கெட் போட்டு அங்கங்கே அந்தந்த ரோடுகளில் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுவாங்க, தேடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம கமல் இந்தியன் தாத்தா அந்த பெயிண்ட்டை மாற்றிட்டு தானா பீனா சொக்கலால் ராம்செட் பீடி அப்படின்னு எழுதி அந்த வேனை ஒரு மப்ளரை கட்டிக்கிட்டு அழகாக ஓட்டிகிட்டு போவார். இவனுங்க சல்யூட் அடித்து அவரை விட்டுருவானுங்க. அப்போ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நம்மளால் யூகிக்க முடியாத காட்சிகள். அடுத்து இப்படி தான் வரும், இந்தியன் தாத்தா மாட்டிக்கிடுவாரோ, என்ன செய்வார், அந்த இடத்துல சண்டை காட்சி வரும், அடிச்சு போட்டு ஓடுவாரான்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரொம்ப அழகாக கிளவராக அடுத்த காட்சியை சங்கர் வைத்திருந்த விதம்
அற்புதமாக இருந்தது. நம்மளால் அதை அடுத்த வர்ற காட்சியை நம்மளால் யூகிக்க முடியல, ஆனால் நமக்கு பிடித்த காட்சியாக இருந்தது. அதே போல் அந்த கதையினுடைய உயிரோட்டம், கதை உயிரோட்டமாக இருந்தது. கதையில் ஒரு உயிர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு குடும்பம், அழகான குடும்பம், இந்திய தேசிய இராணுவத்தில் போராட்ட வீரராக களமிறங்கியவர், புருஷனும் பொண்டாட்டி, அவங்களுக்கு 2 குழந்தைகள், கமல், இன்னொரு பெண்ணு. அவங்க பாடுற பாடல், மண்ணை மிதிச்சுக்கிட்டு அவர் பாடிய பச்சை கிளிகள் தோளோடுங்கிற அந்த பாடல். அதன் பிறகு கமலுக்கும் ஊர்மிளாவுக்கும் இருக்கிற அந்த பாடல், டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லரின் மகளா, சாக்ரஸின் அவளா இவள்தானா, சொன்னா சொன்னா இவர் லேட்டஸ்ட் செல்லுலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவலை, பிரம்மன் படைத்தானாங்கிறதெல்லாம் தமிழுக்கு புதிய வரிகள். வைரமுத்து எழுதினது அந்த டிஜிட்டல் சாங். அந்த இசை, அந்த இசைக்கு அற்புதமாக பொருந்தி வந்த ஒரு புதிய தலைமுறை தமிழ். இதெல்லாம் படத்தை ஓஹோன்னு எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சா. இன்றைக்கும் நம்ம நினைச்சு பார்க்குறோம்ல, திருப்பி அசைபோடப்படுகிற காட்சிகள், திருப்பி நினைத்து பார்க்கின்ற காட்சிகள் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு உத்தாரம் சொல்லும். அப்படி இருந்தது அந்த இந்தியன், அந்த எடுத்துக்கொண்ட கதைக்களம். அதிலிருந்து ஒரு அடி கூட நழுவாமல் மிக அருமையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும். அவரை ஒவ்வொரு அதிகாரியாக கூப்பிட்டு கொலை பண்ணுறது. அப்போ டெலிவிஷனுங்கிறது புதுசு. டெலிவிஷன் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகி டெலிகாஸ்ட் பண்ணுறது, ஒரு அதிகாரியை கொலை பண்ணுறதை டெலிகாஸ்ட் பண்ணுறது. அதன் மூலமாக இந்தியா முழுவதுமே அவர் பிரபலமடைகிறது. அதன் பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ட்ரெஸ்ஸை இளைஞர்கள் போட்டுக்கிட்டு ரோட்டில் நடக்கிறது. அதன் மூலம் இந்தியாவின் தாத்தாவினுடைய ரசிகர்களாக இந்தியா மாறி போயிடுச்சு அப்படிங்கிற காட்சியெல்லாம் வைத்திருந்ததெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ டெலிவிஷனுங்கிறது வீதிக்கு வீதி சீரழிஞ்சு சிரிப்பாக சிரிக்குது. அதில் வர்ற விவாதங்கள் அது இது எதுவுமே உண்மைத்தன்மை என்பது இல்லை, அதுக்கு நேர்மாறாக இருக்கின்றது. டெலிவிஷனை பற்றிய, தொடர்களை பற்றிய மட்டமான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதே போல செல்போன். இப்போ சித்தார்த்தும் இன்னும் 4 பேரும் செல்போனில் அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதன் பிறகு அந்த சேனல் மூலமாக நிறைய ஊழல் பற்றி பேசுகிறாங்க. அதில் ஹேஷ்டேக் போட்டு கமான் இந்தியனுடைய வருகைக்கு வர சொல்லி, கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி, இந்தியன் தாத்தான்னு சொல்லி வர சொல்கிறாங்க. அவர் அங்கே தாய்வானில் இந்த வர்மக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்தியன் தாத்தா அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வர்றாரு. இங்கே அவர் நாடே ஊழலாகி போயிருக்குது. அதனால் அவர் உங்களை திருத்திக்கிறீங்க உங்கள் வீட்டிலங்கிறாரு. அதை பிடிக்காமல் அவரை கோபேக் இந்தியான்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. இந்தியன் தாத்தாவை விரட்டி விடுறத மக்கள் ஜீரணிக்க மாட்டாங்க சார். அது கதைக்கு தான் அப்படி எடுத்தது. தன்னுடைய மகனை, பெற்ற மகனையே கொல்றது மாதிரி எடுத்தார். ஆனால் ஆழ பதிந்து விட்டது மக்கள் மனதில். இந்தியன் தாத்தாவை பற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பம் ஆழ பதிந்து விட்டது. ஆகவே அவர் கோபேக் இந்தியன் தாத்தானா ஏற்றுக்க மாட்டாங்க, அதில் வேலையே இல்லை. ஆக இந்த ஹேஷ்டேக்கு, யூடியூப்பு, இதையெல்லாம் சின்ன திரை, ஒரு 4 இன்ச்சு திரையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய, என்ன சிரிப்பாக சிரிக்குது செல்போன், அந்த யூடியூப் சேனல்கள் எல்லாருமே மலிந்து போய்விட்டது. மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பொருள் மலிவாக கிடைத்தால் அதற்கு கிராக்கியே இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க. விலை மலிவாக கிடைத்தால் அது கிராக்கி இல்லாமல் போயிடும். அதே மாதிரி செல்போன் என்பதும் யூடியூப் என்பதும் ஹேஷ்டேக் எல்லாம் இப்போ என்ன, இதெல்லாம் யார் வேணாலும் இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். ஹேஷ்டேக் எதை வேணாலும் போடலாம், பொய் செய்திகளை பரப்புகிறார்கள். அதனால் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த சின்ன யூடியூப் இதை கொண்டு போய் பெரிய திரைக்கு கொண்டு போனால் அது எப்படி கிளிக் ஆகும்? ஆகவே ஃப்ளாப் தான் ஆகும். ஆகவே இது எடுத்துக்கொண்ட இந்தியன் 2 எடுக்கு முன்னாடி சங்கர் ஸ்க்ரீன் பிளேயை சரியாக பண்ணலை. அதே போல் அந்த கதை கொஞ்சமாவது இந்தியனுக்கான தொடர்புள்ள கதையாக இருந்திருக்க வேண்டும். கொஞ்சமாவது தொடர்பு இருக்கும். எந்த தொடர்புமே இல்லாமல் இந்தியன் தாத்தாவை வர சொல்லி அவர் முகத்தில் கறி அப்பி திருப்பி போன்னு அனுப்புறது ஒரு படம் ஜெயிக்குமா? எப்படி? 2வது, இந்தியன் தாத்தாவை பார்த்தாங்கல்ல அந்த காலத்தில் அந்த ரசிகர்கள்,
பல லட்சம் ரசிகர்கள், இந்தியனை பார்த்து பரவசப்பட்ட ரசித்த அந்த ரசிகர்கள் எல்லாம் இப்பொழுது யாரும் தியேட்டருக்கு வர்றதே இல்லை. தியேட்டரில் ஒரு நல்ல பாடல்களும் இல்லை. இப்போ உள்ள இளைஞர்கள் யாராவது இப்போ வர்ற பாடல்களை ஹம் பண்ணுறாங்களா? இந்த ஹம்மிங் 2 வரியை படிப்பாங்க. பழைய காலத்தில் அப்போல்லாம் இளைஞர்கள் யார், இளம் பெண்கள், சிறுவர்கள் எல்லோருமே எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாப்பில் அங்கே இங்கே எல்லாம் 2 வரியை ஹம் பண்ணுவாங்க, திருப்பி ரிப்பீட்டடாக பாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் உயிரோட்டமாக இருந்தது. அந்த மெட்டுகள், மெலடி அதெல்லாம் ரொம்ப, அந்த பாடல்களை திருப்பி திருப்பி தங்களுக்குள் பாடுவார்கள், தங்கள் நண்பர்களுக்குள்ளே பாடுவாங்க. ஆனால் இப்போ யாராவது பாடுறாங்களா? இப்போ உள்ள இளைஞர்கள் எந்த பாடலையும் பாடுறதில்ல, ஹம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாமல் போச்சு, இல்லாமல் போச்சு. இல்லை, எந்த இளைஞனாவது பாடுறானா இப்போ வர்ற பாடலை? இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கவில்லை என்றால் நீங்கள் அழைத்திருக்க வேண்டியது எஸ்.ஏ. ராஜ்குமார். எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் வெஸ்டர்ன் ரொம்ப அழகாக கிளாசிக்கல் மியூசிக்கை அருமையாக கையாளுவார். ஏஆர் ரஹ்மான் என்ன, ஏஆர் ரஹ்மானையே மிஞ்சக்கூடிய அளவில் எஸ்.ஏ. ராஜ்குமார்கிட்ட திறமை இருக்குது. அப்படிப்பட்ட டியூன்கள் அவர் கொடுத்துருக்காரு. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, இந்த மாதிரி பாடல்கள்லாம் கிளாசிக்கலுடைய உச்சம். அவ்வளோ அற்புதமான இசையமைப்பாளர்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த இசையமைப்பாளர் குத்துப்பாட்டு தான் அவருக்கு தெரியும். இப்போ இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை வெளியே போகிறது மாதிரி இசையை கொடுத்து கொண்டிருக்கின்ற அனிருத்தை கொண்டு போய் போட்டது உங்களுக்கு பிஸ்னஸுக்கு, வியாபாரத்துக்கு, தியேட்டருக்கு விற்கிறதுக்கு வேணா அனிருத் உதவுவார். ஆனால் ஒரு படத்தை ஓட வைப்பதற்கான இசை அனிருத்திடம் கிடையவே கிடையாது. இதுதான் படம் தோற்றதற்கான முக்கிய காரணம். இசை அடிபட்டு போச்சு, இசையே இல்லை. ஒரு கொடூரமான ஒரு இசை கதையும் அதை இந்தியன் தாத்தாவை திருப்பி போக சொல்றது மாதிரி இதுவும் இசையும் ஒரு கொடூரமான இசையாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டம். கொடூரமான இசையைத்தான் இவர்கள் வழங்குகிறார்கள். அப்போ எப்படி இந்தியன் படம் பார்த்த ரசிகர்கள் திருப்பி தியேட்டருக்கு வருவாங்க? வரமாட்டாங்க. ஆகவே இந்தியன் படம் பின்னடைவை சந்தித்ததில், தோல்வி அடைந்ததில் ஆச்சரியமே இல்லை. இப்படிப்பட்ட கதைக்கு இது தோல்விதான் அடையும், வெற்றி அடையக்கூடாது. ஏனென்றால் கமல் என்ற மகத்தான கலைஞனை நன்றாக பயன்படுத்திய, மிகச் சிறப்பாக பயன்படுத்திய அதே சங்கர் இப்பொழுது கமலையே காலை வாரி விட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொளிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.